ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸை கொஸ்டின் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹேட் யூ எவர் ட்ரைட் ஸ்கூபா டைவிங் பிஃபோர் யுவர் வெக்கேஷன் லாஸ்ட் சம்மர், இல்லைனா லாஸ்ட் சம்மர் வெக்கேஷன். ஓகேங்களா? அப்போ அதோட தமிழ் அர்த்தம் பார்த்துக்கலாம். கடந்த கோடையில் உங்கள் விடுமுறைக்கு முன்பு நீங்கள் எப்போதாவது ஸ்கூபா டைவிங் முயற்சித்தீர்களா? அதாவது லாஸ்ட் சம்மர் வெக்கேஷனுக்கு முன்னாடி எப்போயாவது நீங்கள் ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணீங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் சம்மர் வெக்கேஷன் அப்படின்றது வந்து பாஸ்ட்டில் உள்ள ஒரு டைம். ஓகேங்களா? அந்த பாஸ்ட்டில் உள்ள அந்த டைமுக்கும் பிஃபோரில் நீங்கள் ட்ரை பண்ணீங்களான்னு கேட்குறோம். ஓகேங்களா? அப்போ அந்த பாஸ்ட்டில் உள்ள அந்த டைமை ரெண்டாவது ஆக்ஷனாக வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை வந்து ஃபஸ்ட் ஆக்ஷனாக வச்சுக்கோங்க. அப்போது பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம எப்போவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் கொஸ்டின் பண்ணுவோம். ரெண்டாவது ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்டில் கொஸ்டின் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து ரெண்டாவது ஆக்ஷன் வந்து ஒரு டைம் பேசிஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே ஹேட் ட்ரைடு அப்படின்ட்டு ஹேட் ப்ளஸ் B3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஹேட் ப்ளஸ் B3 அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணியிருந்தா எஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ட்ரை பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கூபா டைவிங் இன் த கேரிபியன் அப்படிங்கும்போது அவன் வந்து அந்த லாஸ்ட் சம்மர் வெக்கேஷனுக்கு முன்னாடியே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த தான் வந்து எஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகே, அந்த எஸ்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் ரிமைனிங் சென்டென்ஸ். ஓகேவா? ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கூபா டைவிங் இன் த கேரிபியனில் வந்து ஸ்கூபா டைவிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதோட தமிழ் அர்த்தம் பார்த்துக்கலாம். ஆம், நான் கரிபியனில் ஸ்கூபா டைவிங்கை அனுபவித்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 ஆக்ஷன், அதில் ஃபஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரெண்டாவது ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். ரெண்டாவது ஆக்ஷன் வந்து ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டைமாக இருக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் ஆக்ஷனை முடிவு பண்ணணும். ஓகே, அந்த ரெண்டாவது ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட்டில் உள்ள ஒரு டைமாக இருக்கலாம். அதுக்கு பிஃபோரில் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து கொஸ்டின் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹேட் தே விசிட்டட் ஆன்சியன்ட் ரூயின்ஸ் பிஃபோர் தயர் ஹிஸ்ட்ரி கோர்ஸ், அவர்களின் ஹிஸ்ட்ரி கோர்ஸ்க்கு முன்பு அவர்கள் பழங்கால இடிபாடுகளை பார்வையிட்டார்களா? அதாவது அவங்க ஹிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து பாஸ்ட்டில் போயிருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரி கோர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஆன்சியன்ட் ரூயின்ஸை வந்து விசிட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஹிஸ்ட்ரி கோர்ஸ்ன்றது பாஸ்ட்டில் உள்ள செகண்ட் ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி உள்ளது ஃபஸ்ட் ஆக்ஷன். அப்படின்னா அந்த விசிட் பண்ணதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே இதோட ஆக்சுவல் கொஸ்டின் என்னது? ஹேட் தே விசிட்டட் ஆன்சியன்ட் ரூயின்ஸ் அப்படின்றது தான் இது. அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணும்போதும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதை விசிட் பண்ணியிருந்தா எஸ் அப்படின்னு சொல்லி பேசுவோம். விசிட் பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நோ, தே ஹேடின்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆன்சியன்ட் ரூயின்ஸ் அன்டில் தயர் ஹிஸ்ட்ரி கோர்ஸ். ஹிஸ்ட்ரி கோர்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி கோர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ இதோட தமிழ் அர்த்தம் பாருங்கள். இல்லை, அவர்கள் தங்கள் ஹிஸ்ட்ரி கோர்ஸ் வரை பண்டைய இடிபாடுகளை ஆராயவில்லை. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி கோர்ஸ் அதாவது அட்டன் பண்ணுற வரைக்கும் அவங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, அதாவது அந்த இடிபாடுகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அந்த ஹிஸ்ட்ரி கோர்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் சீன் அ பிராட்வே பிளே பிஃபோர் மூவிங் டு நியூயார்க். நியூயார்க்கு செல்வதற்கு முன்பு அவள் பிராட்வே நாடகத்தை பார்த்திருக்கிறாளா? அப்போ அவள் பார்த்துருக்கா அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம். பார்க்கல அப்படின்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஷீ ஹேட் என்ஜாய்டு சிவரல் பிராட்வே பிளேஸ். ஆம், அவர் பல பிராட்வே நாடகங்களை ரசித்திருந்தார். அப்போது அவள் நியூயார்க்கு மூவ் ஆனதுன்றது பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி பிராட்வே பிளேயை வந்து பார்த்துருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம கேட்டிருக்கோம். ஹேட் ப்ளஸ் சீன், ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்மில் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சரும் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்ததை தானே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஆன்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஷீ ஹேட் என்ஜாய்டு சிவரல் பிராட்வே பிளேஸ் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹேட் யூ எவர் டேஸ்டட் சுஷி பிஃபோர் தட் பிஸ்னஸ் ட்ரிப் டு ஜப்பான். ஜப்பான் வணிக பயணத்திற்கு முன்பு நீங்கள் எப்போதாவது சுஷியை சுவைத்திருக்கிறீர்களா? அதாவது ஜப்பானுக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காங்க, பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்போயாவது சுஷியை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்படிங்கும்போது அவன் டேஸ்ட் பண்ணியிருந்தா எஸ் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அப்படி டேஸ்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நோ அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ,
ஐ ஹேடின்ட் ட்ரைட் சுஷி அன்டில் த ட்ரிப். அந்த ட்ரிப்பு வரைக்கும் நான் வந்து சுஷியை ட்ரை பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் அர்த்தம் பாருங்கள். இல்லை, அந்த பயணம் வரை நான் சுஷியை முயற்சித்ததில்லை. அப்போது அந்த ட்ரிப்பு வரைக்கும் பண்ணல, அந்த ட்ரிப்புக்கு அப்புறமேட்டு தான் டேஸ்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹேட் த சில்ட்ரன் பீன் டு எ ஜூ பிஃபோர் their ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப். குழந்தைகள் தங்கள் பள்ளி ஃபீல்ட் ட்ரிப்புக்கு முன் மிருக காட்சி சாலைக்கு சென்றிருந்தார்களா. அப்போது அவங்க ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு முன்னாடி ஜூக்கு போயிருக்காங்களா அப்படின்ட்டு, ஜூவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா எஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், தே ஹேட் விசிட்டட் எ ஜூ டியூரிங் த சம்மர் பிரேக். ஆம், கோடை விடுமுறையின் போது அவர்கள் ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு சென்றிருந்தனர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் யூ எவர் அட்டெண்டட் எ மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் பிஃபோர் தட் ஒன் இன் த சிட்டி. அதற்கு முன் நகரத்தில் நடந்த இசை விழாவில் நீங்கள் கலந்து கொண்டீர்களா. இந்த இடத்துல தட் ஒன் அப்படின்றது அவங்க கலந்துக்கிட்ட மியூசிக் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா. அந்த ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் அவங்க கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த கலந்துக்கிட்ட மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ஏதாவது மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே அந்த தட் ஒன் அப்படின்றது வந்து அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் அவங்க அட்டன் பண்ணாங்கல்ல, அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலோட ப்ரொனவுன் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது அதற்கு முன் நகரத்தில் நடந்த இசை விழாவில் நீங்கள் கலந்து கொண்டீர்களா. அப்போ கலந்து கொண்டாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், கலந்துக்கல அப்படின்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நோ, ஐ ஹேடின்ட் பீன் டு எ மியூசிக் ஃபெஸ்டிவல் அன்டில் தட் ஒன். இல்லை, அதுவரை நான் இசை விழாவிற்கு சென்றதில்லை. இங்கே ஐ ஹேட் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பீன்றது என்னது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி பேசும்போது நம்ம பீன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் தே ட்ரைடு ஸ்னோபோர்டிங் பிஃபோர் த வின்டர் வெக்கேஷன் இன் த மவுண்டைன்ஸ். மலைகளில் குளிர்கால விடுமுறைக்கு முன்பு அவர்கள் பனிச்சறுக்கு முயற்சி செய்தார்களா. அப்போ அவங்க பனிச்சறுக்கு அதாவது ஸ்னோபோர்டிங் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், ட்ரை பண்ணலை அப்படிங்கும்போது நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், தே ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்னோபோர்டிங் டியூரிங் எ ப்ரீவியஸ் வின்டர். அதோட தமிழ் அர்த்தம் பாருங்கள். ஆம், முந்தைய குளிர்காலத்தில் அவர்கள் பனிச்சறுக்கு விளையாட்டை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.